ஃபேஷியல். ஃபேஷியல் முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் உற்பத்தி அல்லது சூரிய ஒளியில் அதிகமாக வெளிப்படுவது ஆகியவை ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் மற்றும் பிக்மெண்டேஷன் போன்ற பல பிரச்சனைகளை முகத்தில் ஏற்படுத்துகிறது. இந்த பிரச்சனைகளை தீர்க்க ஃபேஷியல் ஒரு சிறந்த தீர்வாகும். ஃபேஷியல் முகத்தின் சோர்வை நீக்கி சருமத்திற்கு புத்துணர்ச்சியூட்டுவதோடு இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது. வாங்க ஃபேஷியல் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். ஃபேஷியல் செய்வதற்கு 4 படிநிலைகள் உள்ளது. கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், மசாஜ் மற்றும் ஃபேஸ் பேக். ஃபேஷியல் கிளென்சிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறது. முதலில் ஒரு ஹெட்பேண்டை எடுத்து கிளையண்டின் கழுத்து மற்றும் ஹேர்லைனை சுற்றி இதுபோல் இறுக்கமாக கட்டவும். முகத்தில் முடி விழாமல் இருக்க அவருக்கு ஷவர் கேப்பை போட்டுவிடவும். கிளையண்டின் கண்கள் மற்றும் உதடுகளில் மேக்கப் இருந்தால் காட்டனின் உதவியுடன் வேசலின் அல்லது கிளென்சிங் மில்கை பயன்படுத்தி மேக்கப்பை அகற்றவும். மேக்கப்பை நீக்கிய பிறகு ஈரமான காட்டனால் முகம் முழுவதையும் சுத்தமாக துடைக்கவும். இப்போது ஒரு பவுலில் கிளென்சிங் மில்கை எடுக்கவும். 2 கைகளிலும் எடுத்து முகம் மற்றும் கழுத்தில் நன்றாக தடவவும். பின்னர் அதிகப்படியான எண்ணெய் மற்றும் அழுக்கு நீங்கும் வகையில் 2 முதல் 3 நிமிடங்கள் சர்க்குலர் மோஷனில் வட்ட இயக்கத்தில் மசாஜ் செய்யவும். கிளென்சிங்கிற்கு செய்த பிறகு ஸ்க்ரப்பிங் செயல்முறை வருகிறது. ஸ்க்ரப்பை முகத்தில் சமமாக போட்ட பிறகு ஈரமான கைகளால் சர்க்குலர் மோஷனில் 3 முதல் 4 நிமிடங்கள் மசாஜ் செய்யவும். இது டெட் ஸ்கின்னையும் அழுக்கையும் நீக்கும். ஸ்க்ரப்பின் துகள்கள் முகத்தில் தங்காமல் பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் இது மசாஜ் செய்யும் போது எரிச்சலை ஏற்படுத்தும். ஸ்க்ரப்பிங் செய்த பிறகு 2 காட்டன் ஸ்ட்ரிப்ஸை எடுத்து அவற்றை வடிவத்தில் வெட்டி கண்களில் வைக்கவும். பின்னர் வாடிக்கையாளரின் முகத்தை 3 முதல் 5 நிமிடங்கள் ஸ்டீம் செய்யவும். ஸ்டீமரை முகத்திலிருந்து 1 அடி தூரத்தில் வைக்க வேண்டும். ஸ்டீமிங் செய்யும் போது ஸ்கின் டைப்பை மனதில் கொள்ளுங்கள். பிளாக் ஹெட் மற்றும் ஒயிட் ஹெட் நீக்குதல். இப்போது ஆஸ்ட்ரிஜன் காட்டனை கொண்டு பிளாக் ஹெட் ரிமூவரை சுத்தம் செய்யவும். ஒரு கையால் ஸ்கின்னை இழுத்து பிடித்து மற்றொரு கையால் பிளாக் ஹெட் ரிமூவரை முகத்தில் வைத்து பிளாக் ஹெட் மற்றும் ஒயிட் ஹெட்ஸை மெதுமெதுவாக அகற்றவும். முகத்தில் அதிக அழுத்தத்துடன் ரிமூவரை பயன்படுத்த வேண்டாம் என்பதை நினைவில் வைக்கவும், ஏனெனில் அது வடுக்களை ஏற்படுத்தும். இந்த செயல்முறையை 3 முதல் 5 நிமிடங்களுக்குள் முடிக்கவும். பிளாக் ஹெட்ஸ் மற்றும் ஒயிட் ஹெட்ஸ் பெரும்பாலும் கன்னம், மூக்கு, நெற்றி மற்றும் கன்னங்களை சுற்றி ஏற்படும். டோனிங். பிளாக் ஹெட்ஸ் மற்றும் ஒயிட் ஹெட்ஸை அகற்றிய பிறகு ஓப்பன் போர்ஸை திறந்த துகள்களை மூட நாம் டோனிங் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு காட்டன் பேடில் 3 முதல் 4 சொட்டு டோனரை எடுத்து அதை முகம் முழுவதும் டேப் செய்து டோன் செய்யுங்கள். இது மசாஜ் செய்யும் நேரம். மசாஜ் கிரீமை முகம் முழுவதும் சமமாக பூசி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் செய்யவும். முதலில் டெகோலேட் ஏரியாவிலிருந்து தொடங்குங்கள். நெக்லைன் அல்லது மார்பின் மேல் பகுதி, கழுத்தின் முன்பகுதி மற்றும் கழுத்தை சுற்றியுள்ள பகுதி ஆகியவை டெகோலேட் ஏரியா என்று அழைக்கப்படுகின்றன. எப்போதும் மெதுவாக மசாஜ் செய்யவும். கிளையண்டிடம் கொடுக்கும் அழுத்தத்தை பற்றி கேட்டுக்கொள்ளவும். முகத்தின் பிற பகுதிகளை மசாஜ் செய்யவும். சுமார் 20 நிமிடங்கள் மசாஜ் செய்யவும். இது சருமத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது, கிளையண்டை ரிலாக்ஸ் செய்கிறது. மசாஜ் முடித்த பிறகு ஃபேஸ் பேக் அப்ளை செய்யவும். ஃபேஸ் பேக்கில் ரோஸ் வாட்டரை கலந்து ஒரு ஸ்மூத் பேஸ்டை தயாரிக்கவும். பின்னர் ஒரு பிரஷ் உதவியுடன் முகத்தில் சமமாக தடவி இதுபோல ஒற்றை ஸ்ட்ரோக்குகளில் பேக்கை போடுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபேஸ் பேக்கை 10 முதல் 15 நிமிடங்கள் உலர ட்ரையாக விடவும். கண்களில் வைக்கப்பட்டுள்ள ரோஸ் வாட்டர் ஐ பேட்களை அகற்றவும். ஃபேஸ் பேக்கை அகற்றவும். பேக் காய்ந்த பிறகு உங்கள் கைகளை நனைத்து பேக்கை மெதுவாக தளர்த்தவும், லூசாக்கவும். பின்னர் ஈரமான காட்டனால் முகத்தில் இருந்து பேக்கை அகற்றி எந்த பேக்கும் எங்கும் தங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். மாய்ஸ்சரைசிங். இப்போது விரல்களால் மாய்ஸ்சரைசரை முகத்தில் தடவவும். இது சருமத்தை ஹைட்ரேட்டடாக வைத்திருக்கும் மற்றும் முகத்தை
புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். இங்குதான் நமது ஃபேஷியல் முடிகிறது. கிளையண்டிடமிருந்து கருத்துக்களை பெற மறக்காதீர்கள். இதனால் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்த சேவையை வழங்க முடியும். ஃபேஷியல் முகத்தை சுத்தப்படுத்துகிறது. பிளாக் ஹெட்ஸ் மற்றும் ஒயிட் ஹெட்ஸ் நீக்கப்படுகின்றன. இரத்த ஓட்டம் அதிகரித்து மற்றும் ஸ்கின் தோல் புத்துணர்ச்சி அடைகிறது. எனவே மாதத்திற்கு ஒரு முறை ஃபேஷியல் செய்ய வேண்டும்.